ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதாவது லைவில் வந்துட்டு தரமான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க சாண்ட்ரா. ஆனால் தேவையில்லாமல் வாயை விட்டுட்டே இருக்காங்க சாண்ட்ரா. ஆக்சுவலாக போன வாரம் அதிகப்படியாக வாயை விட்டுறது சாண்ட்ரா தான். பிரஜன் விட்டார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சாண்ட்ராவை கழுவி ஊற்றாமல் சாண்ட்ரா வந்துட்டு புனிதராக்கி விட்டார் விஜய் சேதுபதி. நீங்கள் வந்து பார்த்து பண்ணுங்கள், சரிங்களா? நான் கத்துனதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு போகும்போது வேறு கெஞ்சிறாரு, கொஞ்சிறாரு. என்னையா இது, உங்கள் நண்பனின் மனைவியை வந்து இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களே, வாரம் அந்த விஜய் பார்வதி கமுறுதெல்லாம் கலாச்சிங்க, ஒரு வாட்டியாவது கேட்டிருப்பீங்களா? என்னத்தை சொல்ல. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து விக்ரம் வந்து ஒரு 7:30 இழுத்துருப்பார். வந்துட்டு அல்லது ஆடாத ஆட்டம் மேலே அந்த பாட்டை வந்துட்டு இவர் வந்து ஒரு பிரச்சனை தாக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணி போய் பாருங்கள். அந்த மாதிரி கலாச்ச உடனே வந்துட்டு அப்பயே வந்து பிரஜன் ஒரு மாதிரி சைலண்ட்டாக வந்து இப்போ சரி போட்டோம், இவன் என்னென்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவரை பற்றி பேசுனா. அதாவது நேற்று விஜய் சேதுபதி வந்துட்டு சாண்ட்ரா வந்து கழுவி ஊற்றும் போது சாண்ட்ரா வந்து சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க, அவருக்கு காண்டாக இருக்கும். ஆனால் பிரஜனை பற்றி பேச ஆரம்பித்தோடனே கண்ணில் புதம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? அதுவும் அவர் போக போகிறான்னு தெரிஞ்சவொன்னே முடியல அவங்களுக்கு. ஸோ இப்போ என்னென்னா காலையில் பிரச்சனை வந்து அவர் ரொம்ப கேவலமாக கலாச்சார். அதாவது நீ ஒன்றும் ஹீரோ கிடையாது இந்த பிக் பாஸ்க்கு, நீ ஓவராக சீனை போட்டினா 100 நாள் தாண்ட மாட்டோம், வீட்டுக்கு போயிடுவேன், அந்த மாதிரி நிறைய கலாச்சி விட்டார். இப்போ வந்துட்டு பிரஜனும் சாண்ட்ராவும் பேசிட்டு இருக்கும்போது பிரஜன் வந்துட்டு நீ விஜய் பார்வதியை நம்பாத, அவள் வந்து அவளோட சப்போர்ட்டுக்காக தான் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும். இல்லை இந்த வீட்டில் எல்லாருமே அந்த வேலையை பண்ணுறாங்கன்னு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா சாண்ட்ரா வந்து விஜய் பார்வதியை நம்புகிறாங்க. ஆனால் திவ்யாவும் பிரஜனும் விஜய் பார்வதி நம்பலன்றது அது முதலேருந்தே நம்மளுக்கு தெரியும். ஆனால் திவ்யாவை பண்ணுற விஷயங்கள் நம்மளுக்கு கண்கூட தெரியுது, ஆனால் பிரஜன் பண்ணுற விஷயங்கள் கண்கூட தெரியல, ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு தான் வெளியே வராங்க. நம்ம விஜய் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இன்னமும் வந்துட்டு ஏதோ காலையில் ஸ்கிட்லாம் நடந்துச்சு போல இருக்குது அப்படின்போது, அதை நான் பண்ணலை, நம்ம விக்ரம் பண்ணாருன்னாங்க. அதானே பண்ணார். உடனே நீ எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்கும்போது நான் செருப்பு கழுவ போயிருந்தான்ட்டாங்க. ஏன்னா எனக்கு மண்டே இல்லை அப்படின்ட்டாங்க. ஓஹோ, ரைட்ரா, சூப்பர். ஆக்சுவலாக என்னென்னா சாண்ட்ராவோட மைண்டில் மேபி ஒரு திங்கிங் வந்திருக்கலாம், நம்ம எது பண்ணாலும் நம்மளுடைய நண்பனின் மனைவி அப்படி சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து நம்மளை வந்து கேட்க மாட்டார், நம்மளை எப்படியும் வந்துட்டு விட்டுருவார் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நண்பனின் மனைவி வந்துட்டு தங்கச்சின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த விஷயத்தை வந்துட்டு அவங்களும் வந்துட்டு சொல்லுவாங்களே, அந்த விஷயத்தை இங்கே வந்துட்டு விஜய் சேதுபதிக்கிட்டே எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தான் நடக்கும். அவரை கலாச்சிப்பாங்க, பிரச்சனை கலாக்கிட்டோம், கலாச்சா கூட அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துப்பாங்க, நம்ம வந்து சேஃப்டியாக இருந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் அதிகப்படியாக வார்த்தை போனவர் எஃப்ஜேவில் எக்கச்சக்கமாக பேசுகிறாங்க, விக்ரம் ரொம்ப கழுவி ஊற்றுறாங்க. அதெல்லாம் வந்து எல்லை மீறிய வார்த்தைகள், அதெல்லாம் தப்பு. எப்படி நம்ம வந்து விஜய் பார்வதி வந்து விக்ரம் பேசும்போது தப்புன்னு சொல்கிறோமோ, சபரி பேசும்போது தப்புன்னு சொல்கிறோமோ, இதுவும் தப்பு தான். இது வந்து கண்டிக்கத்தக்க விஷயம். ஏன் வந்து விஜய் சேதுபதி விட்டுறாருன்னு தெரியல. ஆனால் இங்கே இந்த விஷயத்த வந்து சொன்னது ரொம்ப பெரிய தப்பு. செருப்பு கழுவ போகிறன்றதால கொஞ்சம் ஓவராக இல்லை, என்னத்தை சொல்ல. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா தன் கணவனை வந்துட்டு ஒருத்தர் கலாய்க்கும் போது சும்மா இருக்க முடியுமான்ற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது வந்து இந்த வாரம் முழுக்க அப்படி வந்துட்டு கிளியர் கட்டாக தெரியுது பிக்சர். ஏன்னா இன்னொரு இடத்துல அரோரா கிட்ட விக்ரம் சொல்கிறார், பேசும்போதே பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பற்றி தான் சொல்கிறார், இவங்க பிக் பாஸே மதிக்காமல் இன்னும் வந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, நல்லா சும்மா இருப்பாங்களா அப்படின்னு. எஃப்ஜேவும் சாண்ட்ராவை பற்றி பேசுகிறாரு. இந்த வாரம்லாம் நான் விட மாட்டேன், பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வந்து வச்சு செய்ய போகிறேன்றாரு. ரைட், செய்யுங்க, நாங்களும் வந்து அதான் காத்துட்ருக்கோம். அதாவது கழகம் பிறந்தால் தான் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் கழகத்தை உண்டு பண்ணி விஜய் போகிற தண்ணியாக உட்கார வச்சுட்டு நீங்கள்லாம் வச்சுக்கிட்டுங்க, அதில் யாராவது ஒரு பிரச்சனை பண்ணி பிச்சுன்னு போயிட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.